ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தொக்கு தான் பண்ண போகிறோம். என்ன தொக்கு பண்ண போகிறேன்றது நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. வாங்க இப்போ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பக்கம் நான் வந்து 20 ரூபாய்க்கு நெல்லிக்காய் சந்தையில் கூறு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். கூரில் விற்கிற நெல்லிக்காய் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 75 கிராம் நல்ல இளம் இஞ்சி. நீங்கள் பாருங்களேன், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா? இப்படி உடைச்சா உடையுது ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நம்ம ரெண்டையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கட் பண்ணி அந்த நெல்லிக்காய் விதையெல்லாம் உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெறும் அந்த இது மட்டும் சீவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். நான் புளியை வந்து டைரெக்டாக போடாமல் புளி தண்ணியாக நம்ம கெட்டியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஊற்றி அரைக்கிறதுக்கு இதாக இருக்கும். நீங்கள் புளி தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா வத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். இப்போ நான் வந்து சட்டியில் ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெய். அதுக்கு நம்ம தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க நெல்லிக்காய் தொகையல் போடுங்கன்ட்டு. சரி, நெல்லிக்காய் தொகையல் போட்டால் 2 நாளில் அது வேஸ்ட்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். தொக்கு போட்டுட்டா ஒரு மாதத்துக்குனாலும் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இஞ்சியும் நெல்லிக்காயும் போட்டுட்டேன். அதுக்கு நம்ம தேவையான அளவு இந்த பக்கம் கடுகு வெடிச்சிட்ருக்கு. நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா நெல்லிக்காயில் வந்து துவர்ப்புத்தன்மை நிறையா இருக்குது. நீங்கள் எப்பயும் போடுற மாதிரி போட்டிங்கன்னா அந்த துவர்ப்புக்கும் அந்த உப்புக்கும் ஜாஸ்தியாக தெரியும். அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, நான் அடுப்பை அமர்த்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த கடுகு வந்து எப்பயுமே நான் கடுகு வெடிச்சிருச்சுன்னா அமர்த்திடுவேன். ஒவ்வொரு நேரம் சீக்கிரமாக நம்ம சமைக்கிறனா மட்டும்தான் நான் போடுவேன். அதுவும் கடுகு தெரிக்காத அளவுக்கு போடுவேன். அது என்னமோ அதே பழக்கம் ஆகிடுச்சு, அதை மாற்ற முடியலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் அடுப்பு அமர்த்திட்டேன். இப்போ நம்ம அந்த நெல்லிக்காயை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இளம் இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க புளிக்காய்ச்சல் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா அந்த இஞ்சியும் நெல்லிக்காயும் சேர்ந்து அரைச்சோன்னே எவ்வளோ ரெட் கலராக ஆகிடுச்சு பாருங்களேன் நேரம். இப்போது இதை நான் ஒரு சுற்றுனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த, அதாவது நல்லா அந்த இதெல்லாம் திப்பியெல்லாம் போக கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதில் நம்ம ஊற்றி நம்ம புளித்தண்ணியே ஊற்றி நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ அரைச்சாலும் இந்த நெல்லிக்காயும் இஞ்சியும் மட்டும் இப்படி தான் இருக்கும். இந்த பக்குவத்தில் நீங்கள் போட்டாலே தொக்கு சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பிசிபலாபாத்தும் தயிர் வடையும் போடுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக எல்லோரும் கேட்டதையும் ஒவ்வொரு நாள் நான் ஒவ்வொரு தடவை, அதாவது ஒவ்வொரு நாளைக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம இந்த அரைச்சி விட்ட நெல்லிக்காயும் இஞ்சியும் அதில் சேர்க்கலாம். நான் மிளகாவத்தல் சேர்க்கலை, கருவேப்பிலை சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மிளகாவத்தலும் கருவேப்பிலையும் சேர்த்தோம்னா தொகையல் மாதிரி ஆகிடும். நான் போடுறது தொக்கு, உங்களுக்கு ஊறுகாய் மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருந்த நம்ம புளித்தண்ணியும் மிக்சியை அலம்பி நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கரெக்டாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் போல் அந்த மிக்ஸி அலம்பி தண்ணி வேணால் இப்போ ஊற்றிக்கங்க, இடையில தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தண்ணி விட்டால் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி நிறைய பேர் நிறையா கேட்டிருக்கீங்க. பிசிபலாபாத்து, தயிர் வடை, அப்புறம் புளியோதரை எல்லாமே கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ அதாவது பிசிபலாபாத்து தயிர் வடையெல்லாம் போடுறதா இருந்தால் நம்ம பிள்ளைங்க உட்காந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தம்பிக்கு எல்லாம் நேரமே இருக்க மாட்டேங்குது. அவர் ஓடிட்டே தான் இருக்கார், லஞ்சு கொண்டு போயிடுறாரு. ஆனால் கண்டிப்பாக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஞாபகம் இருக்குது யார் யார் என்னென்ன கேட்குறீங்க அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இல்லைனா இது வந்து தக்காளி சட்னி மாதிரி புளியோதரை மாதிரி தலை கொதிக்கும் போது உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம மேலே தெரிக்கவும், இப்போ அடுப்பில் தெரிச்சோ இல்லை டைல்ஸை தெளித்தா நம்ம தொடச்சிக்கலாம். நம்ம கையில் எல்லாம் பட்டுச்சுன்னா அந்த அந்த கொதிக்கிற ஒரு தன்மை வந்து நிறைய ஹீட் ஓவராக இருக்கும். இந்த தக்காளி சட்னி, புளிக்காய்ச்சல், இந்த மாதிரி தொக்கு ஐட்டம்லாம் போடும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் தேவையான அளவு மல்லிப்பொடி போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் 3.5 டீஸ்பூன் இப்போ நான் சேர்த்துருக்கிற நெல்லிக்காய்க்கும் இஞ்சிக்கும் 3.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் காஷ்மீர் சில்லி தான் போடுறேன். இது ஒரு 3.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா அதாவது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கணும். தொகையில் தான் அரைப்போன்னு நினச்சேன். தொகையில் அரைச்சா ஒரு நாளில் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தொக்கா வச்சோம்னா 1 மாதத்துக்குனாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 1 மாதத்துக்குனாலும் நல்லாயிருக்கும். 2வது ஜீரண சக்தி ஆகும். நெல்லிக்காயிலையும் நல்ல சத்து இருக்குது, இஞ்சிலையும் ஜீரண சக்தி ஆகிறதுக்கானதுக்கு. அதனால் தொக்கா போட்டுருவோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நல்லா இப்படி நம்ம சிம்மில் வச்சே இது பண்ணணும். இந்த அளவுக்கு தான் எடுக்கணும். நீங்கள் தண்ணியோ இல்லை நீங்கள் புளியை கரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுனீங்கன்னா நிறைய நேரம் கொதிக்கும். அதனால தான் நான் புளித்தண்ணிலேயே நான் வந்து நெல்லிக்காயும் இஞ்சியும் அரைச்சிக்கிட்டேன் பேஸ்ட்டு. ஏன்னா நமக்கு அந்த லிக்விட் ஊற்றுறது நமக்கு இல்லாமல் போயிடும் இல்லையா, அப்போ கொஞ்சம் சீக்கிரமே கொதி வாங்கிரும். அதுக்கு நம்ம நல்லா கொதித்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு
பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள் வாசனைக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறத எல்லாத்தையும் எடுத்து அந்த துவர்ப்பு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கறது வந்து இது இந்த பொருள் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். மண்டவெல்லம். இந்த மண்டவெல்லம் வந்து ஒரு 25 கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மண்டவெல்லம் வாங்கியிருந்தேன். நேத்திக்கு தான் தட்டுனேன். நான் எப்பயுமே தட்டி எடுத்து வச்சுப்பேன், இல்லைன்னா சீச்சு எடுத்து வச்சுப்பேன். இப்போலாம் உட்காந்து என்னால் சீக்க முடியலை. அதனால் நம்ம அம்மிக்கல் இருக்குது பாருங்களேன். எல்லாருக்கும் ஒரு ஈஸியான ஒரு அம்மிக்கல்ல உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த அம்மிக்கல்லை வச்சு ஒரு 3 போடு போட்டிங்கனாலே மண்டவெல்லம் இதாகிடும். ஏன்னா இப்போ டிமார்ட்லாம் ரொம்ப 1 கிலோவாக இருந்தாலும் அப்படியே ஒரே வெல்லமாக கொடுத்துறாங்க. அப்போ அது நம்ம தட்டுறது வந்து கஷ்டம். அதனால் அம்மி குழவி எடுத்து நீங்கள் 4 தட்டு தட்டினீங்கன்னா சூப்பராக இதாகிடுது. இப்போ நான் அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நல்ல தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி 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 நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி கிண்டுங்க. நமக்கு அந்த நல்லெண்ணெயோடு சேர்ந்தால் தான் இந்த தொக்கு ஊறுகாய் எல்லாமே என்ன இவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெய் ஊற்றினா மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அந்தந்த பதார்த்தத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ வினிகர் சேர்ப்பாங்க, கடைகள்லாம் வினிகர் சேர்ப்பாங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு 6 மாதம்னாலும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து வீட்டில் பண்ணுறனால இப்படி தான் பண்ண முடியும். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்து வச்சுட்டு ஒரு 3 நாள் வெளியில் வைங்க. எவர் சில்வர் டீஸ்பூன் போடாதீங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த எவர் சில்வர் இருக்கிற அந்த இரும்பு வந்து வந்து உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், ஃபைனலாக நெல்லிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு நான் போடலை, ஏன்னு கேளுங்களேன். ஈரமாக இருந்தது. இந்த ஈரத்தோடு போட்டோம்னா உங்களுக்கு சடன்னு வெடிக்கும். அதனால் இப்போ நல்லெண்ணெய் 2-3 டீஸ்பூன் விட்டு நல்லா கருவேப்பிலைங்க பாருங்கள் நல்லா அலம்பி அந்த டிஷ்யூ பேப்பரில், கிச்சன் டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டேன். நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு பொரித்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த நம்ம நெல்லிக்காய் தொக்கில் சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதாவது நம்ம அன்னதிரேஷமாக இருக்குது, இன்றைக்கி சாப்பிடவே தோணலை அப்படின்னா அந்த இதை கொஞ்சம் போல் 1 டீஸ்பூன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாதம் நல்லா சாப்பிட்லாம். அந்த மாதிரி பழைய சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ராவல் போனீங்கன்னா கொண்டு போகலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கங்க. நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்து இந்த மாதிரி நெல்லிக்காய் தொக்கில் போட்டு ஒரு கலந்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் கேட்டதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். எனக்கும் இடரெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்து முடியாமல் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்ல சங்கடமாக இருக்குது. அதனால தான் இப்போ இடரெல்லாம் கொஞ்சம் சமையல் வீடியோவே வர்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நான் கஞ்சி ஏதோ போட்டு குடிச்சிக்கிறேன். மருமக பொண்ணு தான் சமையல் பண்ணிடுறாங்க. நான் அந்த நேரம் நான் வீடியோ எடுக்க முடியாது இல்லையா. அதனால் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஹெல்த்து இதனால தான் நல்லா இருந்தால் 2 இதை கூட நான் வீடியோ எடுத்து வச்சுக்குவேன். வீடியோ இல்லை அது அன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போலாம் அது கூட என்னால் செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி நெல்லிக்காய் தொக்கு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தொகையில் ஒரு நாள் போடுறேன். எல்லோரும் கேட்டதையும் அடுத்தடுத்து நான் வந்து போடுறதுக்கு கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணி போடுறேன். ஹெல்த்து நல்லா இருக்கும் போதெல்லாம் நான் ஒவ்வொருத்தரும் கேட்டதை நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபைனலாக நெல்லிக்காய் தொக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.